தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் அன்னையாம் திருச்சபையிலே தூய ஆவியானவரினுடைய திருவிழா, பெந்தகோஸ்தே திருவிழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு 50ஆம் நாள் தம் சீடர்களுக்கு ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தது போல் தூய ஆவியை அவர்கள் மீது ஊதுகின்றார். தூய ஆவியார் நெருப்பு போல் பிளவுண்ட நாவு வடிவிலே ஒவ்வொருவரு மேலும் இறங்குகின்றார். அன்று முதல் பயத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆண்டவர் இயேசுவுக்கு சீடர்கள் சாட்சி பகர்கின்றார்கள். பென்டா என்றால் 50. ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த 50ஆம் நாளையும் அவர் திருச்சபைக்கு அருளிய பரிசுத்த ஆவியினுடைய திருவிழாவினையும் நாம் இன்று கொண்டாடுகின்றோம். சீடர்கள் பல்வேறு மொழியினை பேசுகின்றார்கள். பல நாடுகளை சேர்ந்த மக்கள் அங்கு கூடியிருந்தவர்கள் வியப்புறுகின்றார்கள். இவர்கள் எல்லோரும் கலிலேயர்கள் தானே, இவர்கள் எப்படி நம் தாய்மொழியில் பேச முடியும் என்று ஆச்சரியப்படுகின்றார்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசுவனுடைய இறப்பிற்கு பிற்பாடு ஒவ்வொரு நொடி பொழுதும் பயந்து நடுங்கிக் கொண்டு இருந்த சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துகின்றார். சீடர்கள் பயமற்றவர்களாக வெளியில் வந்து ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியம் பகர்கின்றார்கள். இந்த பெந்தகோஸ்தே திருவிழா என்பது தூய ஆவியானவருடைய வருகையும் அவருடைய செயல்பாட்டினையும் உணர்த்துகின்றது. அவர் நமக்கு துணையாளராக, பக்கபலமாக இருக்கின்றவர், நம்மை செயல்படுத்துகின்றவர், நமது எல்லா இடுக்கண்களிலிருந்தும் நம்மை காக்கின்றவர். தூய ஆவியானவரினுடைய வருகையினால் அன்று இருந்த மக்களினத்திடையே அமைதியானது நிலவியது, சமாதானமானது நிலவியது. தூய ஆவியானவரினுடைய வருகை பல்வேறுபட்ட நாட்டினராக இருந்தாலும், மொழியினராக இருந்தாலும், கலாச்சாரம், பண்பாடு, ஏன் வழிபாட்டிலும் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்களின் மத்தியிலே ஒற்றுமை நிலவியது. அவர்களை தூய ஆவியார் ஒன்றுபடுத்தினார். அதனால்தான் பவுலடியார் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார், அருட்கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகள் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. பொது நன்மைக்காகவே தூய ஆவியார் நம்மிலே செயல்படுகின்றார். நாம் எல்லோரும் நம்மிடையே பல்வேறு வேறுபாடுகள் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட, நம் உடலில் உறுப்புகள் எவ்வாறு பல்வேறு வேறுபாடுகளோடு, செயல்பாட்டில் வேறுபாடுகளோடு இருந்தாலும் கூட அவை உடலின் இயக்கத்திற்கு உதவுகின்றதோ, அதுபோல நாம் அனைவரும் ஒரே உடலின் உறுப்புகளாய் திருச்சபையின் அங்கத்தினராய் இருந்து பொது நன்மைக்காக செயல்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். இங்கே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை. நாம் ஒரே தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்றோம். நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு வாழ அழைப்பு விடுக்கின்றார். ஆனால் இன்றைய திருச்சபையிலே நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் என்னதான் ஒரே ஆண்டவர், ஒரே கிறிஸ்து, ஒரே ஆவியானவர், ஒரே ஞானஸ்தானம், ஒரே திருச்சபை, ஒரே அப்பம், ஒரே கிண்ணம், ஒரே திருமுழுக்கு என்று நாம் சொல்லுகின்ற போதெல்லாம் நாம் பல்வேறு வகையிலே பிரிவினைக்கு உள்ளானவர்களாக இருக்கின்றோம். அது நமது அறியாமை. நமது திருச்சபைக்குள் எடுத்துக்கொண்டோம் என்றால், நாடு, மொழி, இனம், பண்பாடு, கலாச்சாரம், ஒரு இனத்துக்குள் வந்தாலும் கூட சாதி என்று பல்வேறு வகையிலே நாம் பிரிவுபட்டு இருப்பது கிறிஸ்துவனுடைய உடலாகிய திருச்சபைக்கு நாம் மகிமை சேர்ப்பதல்ல, இழுக்கையே நாம் சம்பாதித்து வைக்கின்றோம். உண்மையில் தூய ஆவியார் நம்மில் செயல்படுவதை நாம் உணர்ந்திருந்தால் நம்மில் இத்தனை பிளவுகள் இருக்காது. இன்று கிறிஸ்துவின் பெயரை சொல்லி எத்தனை திருச்சபைகள் உலகில் இருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க, மதம் என்பது மதமேறி போய் நிற்கின்றது. அதை சமயம் என்று சொல்லுவது சால சிறந்தது. சமயம் என்கின்ற கட்டமைப்பு அன்பை போதிப்பதற்காக நாம் ஏற்படுத்திய கட்டமைப்பு. கிறிஸ்தவத்தை இன்னும் சமயம் என்று கூட நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். கிறிஸ்துவத்தை ஒரு இயக்கம் என்றுதான் சொல்லுவேன். கிறிஸ்துவை கிறிஸ்தவம் என்கின்ற சமயத்திற்குள் நம்மால் கட்டி வைத்து விட முடியாது.
ஆண்டவர் இயேசுவனுடைய செயல்பாட்டினை நம் சமயத்திற்குள் நம்மால் நிறுத்தி வைத்து விட முடியாது. ஆனால் இன்றைய கால கொடுமை எவ்வாறு இருக்கின்றது என்றால், பரிசுத்த ஆவியானவர் கூட்டம் நடத்துகின்றேன் என்று சொல்லுகின்றவர்கள் தங்களை கேட்டுத்தான் இறைவனே பரிசுத்த ஆவியானவரே வேலை செய்வார் என்கின்ற அளவிற்கு அவர்கள் பேசுகின்றார்கள். தூய ஆவியானவரினுடைய வல்லமையையும் ஆற்றலையும் ஆண்டவர் ஆவியானவர் வழியாக நம்மை செயல்படுத்துவதையும் அவர்களுடைய இரக்கத்தையும் மக்களுக்கு போதிப்பதற்கு பதிலாக ஒவ்வொருவரும் தங்களை முன்னிலைப்படுத்தி பொருளீட்டுவதாக இருக்கின்றது தூய ஆவியார் கூட்டம், எழுப்புதல் கூட்டம் என்று நடப்பதெல்லாம். உண்மையில் தூய ஆவியானவர்களுடைய உடனிருப்பை அனுபவித்தவர்கள் சண்டை சச்சரவில் ஈடுபடுவதோ அல்லது மக்களினத்தை பிளவுபடுத்துவதோ செய்ய மாட்டார்கள். இது கிறிஸ்தவ சமயத்திற்குள் மட்டுமல்ல, பிற சமயத்தவரோடு பழகுகின்ற பொழுது கூட அவர்களை காயப்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் நாம் வணங்குகின்ற இறைவன் சமயத்தை கடந்தவர். ஆனால் நாம் அந்த இறைவனை சமயத்திற்குள் கட்டி வைக்க முயலுகின்றோம். இதற்கு ஒரு உதாரணம் கொடுக்க வேண்டும் என்றால், சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனடியார்களை வணக்கம் செலுத்தாது கோவிலுக்குள் சென்று விடுகின்றார். இறைவன் அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அப்பொழுது சிவனடியாரை வணங்காமல் போவது குற்றம். அப்படிப்பட்ட குற்றத்தை செய்த சுந்தரமூர்த்தி நாயனாரை சைவ சமயத்திலிருந்து தள்ளி வைக்கிறோம் என்று முடிவெடுக்கின்றார்கள். அப்பொழுது ஒருவர் கேட்கின்றார், நாம் சுந்தரமூர்த்தி நாயனாரை சைவ சமயத்திலிருந்து தள்ளி வைக்கின்றோம், ஆனால் இறைவன் அவரை ஏற்றுக்கொண்டாரே என்று சொல்லுகின்ற பொழுது, சுந்தரமூர்த்தியை இறைவன் ஏற்றுக்கொண்டதால் இறைவனையும் சைவ சமயத்திலிருந்து தள்ளி வைக்கின்றோம் என்று முடிவெடுக்கின்றார்கள். உண்மையில் இறைவன் சமயத்தை ஆரம்பித்தாரா அல்லது மனிதர்கள் சமயத்தை கட்டமைத்தார்களா? இறைவனை சமயத்திலிருந்து தான் நாம் தள்ளி வைக்கத்தான் முடியுமா அல்லது இறைவனை சமயத்திற்குள் நாம் கட்டி வைத்து விட முடியுமா? உண்மையில் தூய ஆவியானவரினுடைய அனுபவத்தை பெற்றவர்கள் எல்லா உயிரையும் தம்முயிர் போல் நேசிப்பார்கள். இதற்கு ஒரு உதாரணம் கொடுக்க வேண்டும் என்றால், இறைவனை கண்டவர்கள், இறைவனை உணர்ந்தவர்கள், இறைவனை சேர்ந்தவர்கள் பாடிய பாடல் உண்டு. ஒருவர் இவ்வாறாக பாடுகின்றார், நீர் பிறரோ யான் உமக்கு நேய உறவுள்ளனோ, நீ எனக்கு வேற ஆளா இல்லப்பா, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், நெருங்கிய சொந்தக்காரன் என்று பாடுகின்றார். அதேபோல் அவர்கள் இந்த உண்மையான இறைவனை எடுத்துரைக்கின்ற பொழுது எந்த அளவிற்கு தங்களை தாழ்த்தி கொண்டு இறைவனை எடுத்துரைத்தார்கள் என்றால், வைதாலும் வைதிடுமின் வாழ்த்தென கொண்டிடுவேன் மனங்கோனேன் மானமெல்லாம் போன வள்ளி விடுத்தேன் பொய்தான் ஓர் சிறிதெனும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் நீ வீரெல்லாம் புனிதமுறும் பொருட்டே. என்ன திட்டுறதுனாலும் திட்டிக்கப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்றதெல்லாம் பொய் கிடையாது, எல்லாமே உண்மை. அதை ஏன் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் புனிதம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். உண்மையில் பரிசுத்த ஆவியானவரை அனுபவித்தவர்கள், அவரினுடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களால் உயிர்கள் மத்தியிலே வேதம் பார்த்து வாழுகின்றவர்கள் அல்லர். மனிதர்களை மட்டும் தங்களுக்கு சமமானவர்களாக எந்த ஞானியும் கூறவில்லை. அகிரிணை என்று கருதப்படுகின்ற விலங்குகள் மற்ற எல்லா உயிர்களையுமே தன்னுடைய உறவுகளாகத்தான் அவர்கள் பார்த்தார்கள். ஒரு சித்தர் ஒரு பன்றிக்குட்டியை தன்னுடைய மகனாக வளர்த்தார். இந்த உலகில் படைக்கப்பட்ட யாவும் பஞ்சபூதங்களால் ஆனது. நமது உடலையும் சேர்த்துதான் சொல்லுகின்றேன். பஞ்சபூதத்தை வெவ்வேறு விகிதத்திலே நாம் பகிர்ந்து கொண்டவர்களாக இருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது நமக்குள் ஏன் இத்தனை வேற்றுமை? எனவே தூய ஆவியானவரினுடைய பெருவிழாவிலே நாம் எல்லோரும் தூய ஆவியானவரினுடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாக வாழவும், நம்மில் இருக்கின்ற வேற்றுமையை களைந்தவர்களாக வாழவும், அதன் மூலம் ஆண்டவர் இயேசு வாழ்த்தி கூறிய சமாதானம், அமைதியானது நம்மிலே தங்கவும் மன்றாடுவோம். தூய ஆவியானவரினுடைய செயல்பாட்டை அறிவியல் பூர்வமாக கடந்த ஆண்டு இந்த நாளிலே விளக்கி சொல்லி இருக்கின்றேன். அந்த காணொளியினுடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன். அதனையும் விரும்புபவர்கள் பார்த்து பயன்பெறவும். தந்தை, மகன், தூய ஆவியானவரினுடைய பெயராலே ஆமேன்.